இடுகாடு என்பது என்னன்னா, மூன்று தீ என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், அக்னி, அதாவது முக்தி என்ற நிலையை பிடிக்காமல் இறந்தவர்களை குழி தோண்டி புதைக்கக்கூடிய நிலப்பகுதி தான் இடுகாடு என்று சொல்லக்கூடியது. இது பொதுவான இடமாக இருந்தாலும் மக்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப தனித்தனி இடங்களில் ஏற்படுத்திக்கிறாங்க. இறந்தவர்களுடைய உடலை குழி தோண்டி புதைத்து கடைசியா இடுகாட்டின் ஞானத்தையும் சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு மண்பானையில நீர் நிரப்பி அந்த மண்பானையில 3 ஓட்டைகள் போட்டு சடலத்தை 3 முறை சுற்றி வந்து அந்த மண்பானையை புறங்கையால் பின்னாடி தள்ளி உடைப்பாங்க. மண்ணுங்கிற இந்த உடம்புல தீயா இருக்கக்கூடியவன் இறைவன், திருநீரா இருக்கக்கூடியவ சக்தி. இந்த தீ நம்மளுடைய உடம்புல சூரியன், சந்திரன், அக்னி, அதாவது கோபத்தீ, காமத்தீ, ஞானத்தீன்னு 3 வகையா இருக்கு. இந்த 3 மண்டலங்களையும் அறிந்து முக்தி என்ற நிலையை பிடிக்காமல் நீ தவறிட்ட. அதனால திருநீரா இருக்கக்கூடிய சக்தி சூரியன், சந்திரன், அக்னின்னு சொல்லக்கூடிய அந்த 3 ஓட்டைகள் வழியாக உன்னை புறந்தள்ளிட்டு வெளியே போயிட்டா என்று சொல்லக்கூடியதுதான் சித்தர்கள் நமக்கு கடைசியா சொல்லிட்டு போன இடுகாட்டு ஞானம். அதனாலதான் அந்த மண்பானையில 3 ஓட்டைகள் பின்னாடி போடுவாங்க, முன்னாடி போட மாட்டாங்க. ஏன்னா அந்த 3 ஓட்டைகள் வழியாக திருநீரா இருக்கக்கூடிய சக்தி உன்னை புறந்தள்ளிட்டு போறா என்று சொல்லக்கூடியதுதான் அது. இடுகாட்டுல பாத்தீங்கன்னா பெரியாண்டிச்சி அம்மன் உறங்கிட்டு இருக்கும். அதே போல நம்மளுடைய உடம்புல மூலாதாரமா இருக்கக்கூடிய இந்த இடுகாட்டுல பெரியாண்டிச்சி அம்மன் உறங்கிட்டு இருக்கா. அவளை இங்கேயே விட்டுட்டோம்னா நம்மளை புறந்தள்ளிட்டு போயிடுவா. அவளை தூக்கத்திலிருந்து எழுப்பி சுடுகாட்டுக்கு அனுப்பணும். அதற்கு மெய்ப்பொருளும் வாசியவங்களையும் தெரிந்தால் மட்டும்தான் முடியும், இல்லைன்னா முடியாது.